அப்பா, இனிமே அந்த குத்தீஸ்வரனை நாம கழுகு பார்வையால தேட போறோம். என்னடா இது, கழுகு பார்வையில பாக்குறேன்னு மோப்ப நாய் மாதிரி மோந்து பார்த்துட்டு போறானுங்க. ஐயா, குத்தீஸ்வரர், குத்தீஸ்வரர்! ஆஹா, நல்லதொரு குடும்பம் என்ன தேடி வந்துட்டாவப்பா. ஐயா, குத்தீஸ்வரர், எங்கய்யா இருக்கியோ? வணக்கம்ப்பா, இங்கதான் இருக்கேன். பாட்டி, 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 என்னாச்சு? எம்மாடி, மண்டை உடக்கம் பேண்ட் சட்டை மாட்டிட்டு தலைகீழ தொங்குதே. ஏப்பா ஆண்டி, நான் மண்டோடக்கா இல்லப்பா, நான் தான் குத்தீஸ்வரன். ஐயா, குத்தீஸ்வரர், வந்துட்டீங்களா ஐயா? ஏப்பா தள்ளுங்கப்பா, தள்ளுங்கப்பா, என்னாச்சு? ஏப்பா ஆயா போயிட்டாவளப்பா. சரி விடுங்கப்பா, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏப்பா என்னப்பா, ஆயா நரி மாதிரி ஊழ விடுறாவ. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா? ஏப்பா சீக்கிரமா ஆயாவை பேக்கப் பண்ணுங்கப்பா, இல்லனா ஆயா நம்மள பேய வந்து நம்மள பயமுறுத்திட போறாவ. பான்ஸ் பவுடர் அடிச்சு விட்டாலே ஆயா பேய் மாதிரி தான்பா இருப்பாவ. சீக்கிரம் பேக்கப் பண்ணுங்க, பேக்கப் பண்ணுங்க. ஏப்பா ஆயாக்குள்ள பேய் போட்டுருச்சுப்பா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏண்டா வியாபங்குச்சி, ஒரு வயசான பொம்பளை முன்ன பேன்னு நின்னு பயமுறுத்திட்டு இப்ப பேய் பேய்னா சொல்றான். சாரி ஆயா, இனிமே பயமுறுத்த மாட்டேன், என்ன விட்டு போ. அப்பா மூச்சு வாங்குதப்பா. நல்ல வேலை, இந்த குத்தீஸ்வரனை புடிச்சிட்டோம். இந்த குத்தீஸ்வரனை வச்சுக்கிட்டு அந்த குத்தீஸ்வரனோட ஆவிய சுலபமா வெளியே கொண்டு வந்துடலாம். இப்பதான் நம்ம போட்ட பிளானே வேலை செய்ய போகுது. என்னது பிளானா? ஏப்பா என்ன வச்சு என்ன பிளானுப்பா போட்டிருக்கீங்க? அது 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 இங்க பாருங்கம்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த கண்ணாடிபுரத்துக்கு கிணத்துக்கு அடியில இருக்கிற மாய கண்ணாடியில அந்த குத்தீஸ்வரன் அவன் முகத்தை பார்க்கணும். அந்த கண்ணாடியில இந்த சின்ன குத்தீஸ்வரன் அவன் முகத்தை பார்த்தாதான் கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய குத்தீஸ்வரனோட ஆவி வெளியே வரும். அந்த பெரிய குத்தீஸ்வரர் ஆவி கண்ணாடியில இருந்து வெளியே வந்துட்டாருன்னா இந்த சின்ன குத்தீஸ்வரன் கண்ணாடி உலகத்துல மாட்டிப்பான். ஐயா சாமியார் தம்பி, இந்த சின்ன குத்தீஸ்வரரை மாட்டி விடுறது தப்பு இல்லையா ஐயா? இங்க பாருங்கம்மா, அந்த எலும்பு கூட அரசரோட ஆவியை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு அந்த பெரிய குத்தீஸ்வரரோட ஆவி தான் தேவை. இந்த காமெடி பண்ற இந்த ஜோக்கர் குத்தீஸ்வரன் நமக்கு தேவையே கிடையாது. ஆண்டி, ஹலோ ஹலோ, ஆண்டி ஆண்டி, சொல்லுங்க தம்பி. என்ன ஆண்டி பிளாஷ்பேக்கா? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என்ன ஆண்டி, என்ன கண்ணாடி பரத்துக்கு கூட்டு வந்து பெரிய ஆப்பா வைக்க போறீங்களா? ஐயா தம்பி, நான் ஆப்பமே சாப்பிட்டதில்ல, நான் எப்படியா ஆப்பு வைப்பேன்? அடங்கொய்யால, ஆப்பு வைப்பீங்களான்னு கேட்டா ஆப்பம் சாப்பிட மாட்டேன்ட்டு போறாவ. யப்பா, இந்த குடும்பத்துக்கிட்டையும் சாக்கிரதையா தான்பா இருக்கணும். ஆழ்வார்பேட்டை ஆளுனா வேட்டிய போட்டு தாண்டவ, ஒரே திருடன் பூமியில இல்லையடா. பிளான் பண்ணடா மாமே, பிளான் பண்ணுடா. போறப்போ ஒருத்தன் தான் இருந்தா, இப்ப 2 பேர் இருக்காவ. அப்ப நீங்க தான் அந்த எலும்பு கூட அரசனை வெளியே கொண்டு வந்தீங்களா? அட மூடர்களே, மனித குலத்திற்கு எதிராகவே நீங்க பெரிய பாவம் செஞ்சிருக்கீடா. அந்த எலும்பு கூட அரசனை வெளியே கொண்டு வந்ததுனால ஒட்டுமொத்த மனித இனமுமே அழிய போகுது. இந்த பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழிக்க போறது நீங்க 3 பேர் மட்டும்தான், 3 பேர் மட்டும்தான், 3 பேர் மட்டும்தான்.
5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 கோடிக்கு நடிக்காம பாரு. உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் எப்படிடா சிரிக்க மனசு வருது? சை, நிறுத்துடா. இங்க பாருடா சாமியாரு, புலி என்னதான் பசிச்சாலும் அது புல்ல திங்காதுட, மற்ற உயிரினத்தை வேட்டையாடிதான் திங்கும். அதே மாதிரிதான் கதையோட வில்லனா இருக்கிற இந்த கட்டப்பா ஒரு நாளும் நல்லது செய்ய மாட்டால, கெட்டதுதான் செய்வான். பிகாஸ் கட்டப்பா இஸ் பேட். கட்டப்பா இஸ் வெரி பேட். வெரி 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 பேட். எட்டி, நீ பேடா இரு இல்ல ஆடா இரு, இட்லிக்கு நல்ல தேங்காய் சட்னியா வை. என்ன பாஸ் பாத்தீங்களா பாஸ், ஒரு பூசணிக்காய் தேங்காய் சட்னி வேணும்னு கேக்குது. மணி காலையில 10 ஆயிடுச்சு, இன்னும் இவனுக்கு என்னடா தூக்கம்? ஹலோ ஹலோ, என்னடா இது, போனே அடிக்கல அலோ அலோன்னு சத்தம் வருது. மேல பாருங்கடா அப்பற சட்டிகளா. பாஸ் பாத்தீங்களா பாஸ், கருகின சட்டி மாதிரி இருக்கிற காக்கா நம்மள அப்பற சட்டின்னு சொல்லுது. டாய் டாய், பால்கனிய பாருங்கடா. பாஸ் அங்க பாருங்க பாஸ், அந்த குட்டி சாத்தா அங்க நிக்குது. ஏ பாப்பா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்க அம்மாக்காரி சொல்லி தரலையா? திருட்டு பயல்களான உங்களுக்கு எதுக்குடா மரியாதை? என்னது திருட்டு பயலுகளா? யா 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 யாய், நாங்கெல்லாம் உன்னை திறந்து விட்டதுனாலதான் பால்கனில நின்னுட்டு ஹாயா பலூனை பிடிச்சு நின்னுட்டு இருக்கா. நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்க, அந்த சாமியார திறந்து விட்டுட்டு ஹூமா பாபி பாபி பா மந்திரத்தை போட்டு உன்னை மறுபடியும் சவனப்பு பாட்டிலுக்குள்ளே அடைச்சு வச்சிருவேன் பாத்துக்க. சாரிங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இப்போ ஓகேவா சார்? அந்த பயம் இருக்கட்டும் சார். திருடர்கள் சார், நீங்க என்ன பேசினாலும் அங்க பக்கமா போய் பேசுங்க சார். எலும்பு கூட அரசரோட தியானம் கலைஞ்சிர போகுது சார். ஆமா அது சரி, நின்ன நீ மட்டும் இருக்க, உங்க அம்மா எங்க? அம்மா வேலை விஷயமா கண்ணாடிபுரத்துக்கு போயிருக்காங்க. என்னது கண்ணாடிபுரமா? எல டக்ளஸ் கிரைண்டர், இங்க வாங்கடே வாங்கடே. என்ன பாஸ் சொல்லுங்க. எல டக்ளஸ் கிரைண்டர், உங்களுக்கு அந்த கண்ணாடிபுரங்கிற ஊரு ஞாபகம் இருக்காடே? கண்ணாடிபுரமா? அது என்ன பாஸ் கண்ணாடிபுரம்? எனக்கு ஞாபகம் இல்லையே பாஸ். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கடே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பங்களால கவரிங் செயினை தூக்கிட்டு போனதுக்கு நம்மள போலீஸ் பிடிச்சாவளே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. சார் எதுக்கு சார் இப்போ கிரிக்கெட் பேட்ல செலபாட்ட ஆடிட்டு இருக்கீங்க? ஏன்டா உங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா கவரிங் செயின் ஆட்டைய போட்டிருப்பிய? அட என்ன சார், தங்க செயின் ஆட்டைய போட்டாதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கவரிங் செயினை தூக்கினதுக்கு பாவா பிடிப்பாவ சார். அதுவும் இந்த கிரைண்டர்ல செயினை தூக்கிட்டு வர சொன்னா சைக்கிள் செயினை தூக்கிட்டு வந்தா சார். சைக்கிள் செயினை தூக்கினதுக்கு பலா சார் இப்படி சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கிறீங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இன்னைக்கு உங்களை அடிக்கிற அடியில நீங்க வாழ்க்கையில திருடவே கூடாதுடே. இலை அமைதியா இருங்கடே, எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டரா? அவரு வேற வந்து அடிக்க போறாரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். யார் யா இவனுங்க? ஐயா இது அந்த பெரிய பங்களால கவரிங் செயினை திருடுன கேசியா? பரவாயில்லையே, மண்டை மேல வாலிபால் விளையாடலாம் மாட்டுக்கு. ஃபுட்பால் விளையாடுற மாதிரி மண்டைய வச்சுட்டு நீங்க என்ன வாலிபால்னு சொல்லலாமுங்களா ஐயா? என்னடே சொன்னா? ஏட்டையா இவனுங்களுக்கு இந்த அடி பத்தாது, சும்மா வெளுத்து வாங்கு. என்ன ஏட்டையா, இந்த சாமியார் ஏதோ உண்மையை சொன்னானா? இல்லங்கய்யா, என்ன கேள்வி கேட்டாலும் விவரமே பதிலே சொல்ல மாட்டேங்காரு. இங்க பாரு சாமியாரு, அந்த கண்ணாடிபுரத்துல இருக்கிற தங்கம் எங்களுக்கு வேணும். அந்த கண்ணாடிபுரத்துல இருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கான வழியை ஒழுங்கா சொல்லிரு. அந்த கண்ணாடிபுரத்துல இருக்கிற பல லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் எங்களுக்கு தான் சொந்தம். என்னது பல லட்சம் கோடி தங்கமா? என்னது பல லட்சம் கோடி தங்கமா? யாய் அமைதியா பேசுங்கடா, அமைதியா பேசுங்க. டக்ளஸ் கிரைண்டர், இங்க பாருங்கடா, அந்த எலும்பு கூட அரசன் சம்மவோன்னு சம்மணங்கால் போட்டுட்டு தியானம் தான் செஞ்சிட்டு இருப்பான். அவன் எந்நேரம் தியானம் செஞ்சு முடிக்கிறது, நாம எந்நேரம் அவங்கிட்ட இருந்து காசை வாங்குறது. அதுக்கு பதிலா நாம பேசாம அந்த கண்ணாடிபுரத்துக்கே போய் அங்க இருக்கிற தங்கத்தை ஆட்டைய போட்டு வந்துடலாம்.
பாஸ் அந்த மொட்டை போலீஸை நம்பி எப்படி பாஸ் போறது? ஏலே, மொட்டை அடிச்சவன் பொய் சொல்ல மாட்டான்டே, அவன் உண்மையை தான் சொல்லுவான். அவனை நம்பியே போவோம். அந்த மொட்டை போலீஸ் சொன்ன மாதிரியே அந்த கண்ணாடிபுரத்துல ஏகப்பட்ட தங்கங்கள் இருக்கும். அதனாலதான் ஆவிய பிடிக்க போறேன்னு அந்த டுண்டு நாட்டியும் தங்கத்தை ஆட்டைய போட போயிருக்கா. ஏய் ஏய், 2 அடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள விக்கல் எடுக்கா? எத்தே, என்னை யாரோ யாசுராவன்னு நினைக்கிறதே. தண்ணியா கொடி, தண்ணியா கொடி. பம்புக்கு முட்டை போடவுமா? ஏமா, அது பம்புக்கு முட்டை போடவும் இல்லம்மா, பாம்புக்கு முட்டை போடவும். பாம்பா? இங்க ஏது பாம்பு? அம்மாடி, இத்தனை பாம்பா? ஏய், இந்த பாம்புக்கு முட்டை போடாதான் நாம இங்க